இப்பொழுது பிரதர் பிரபு சாலமன் அவர்கள் சாட்சி சொல்வார்கள். கரங்களை தட்டி வரவேற்போம். ஹல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கலாம், ஒரு சினிமாக்காரன், ஒரு பிரபலமாக இருக்கிறேன், ஆண்டவரை பற்றி என்ன பேசிட போகிறான் அப்படின்றது இருக்கலாம். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இந்த மேடை, கர்த்தர் கொடுத்தது இந்த மேடை. ஹல்லேலூயா. ஷாலோம் பாஸ்டர் ஸ்டீஃபன், இவங்களுக்கெல்லாம் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பிரதர் சந்தியாகோ அவர்கள் எப்போதுமே எனக்கு திடீர்னு இந்த ஒரு தேர்ஸ்டே ஃப்ரைடே போல் கால் பண்ணுவார், பிரதர் ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னுவார். உண்மையிலுமே எனக்கு நான் வேறு பணிகள் ஏதாவது தள்ளி இருந்துச்சுன்னா அன்னைக்கு நான் ஃப்ரீயாக இருந்தால் நான் வந்துடுவேன்னு சொல்லுவேன். ஆனால் அது எங்கே, எவ்வளோ பெரிய சபை, எத்தனை பேர் வருவாங்க, இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா ஆண்டவருடைய பேரை சொன்னதுக்கப்புறம் அதில் ஒருத்தர் உட்காந்துருந்தாலும் என்னுடைய சாட்சியை போய் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமைன்னு நான் கிளம்பி வந்துடுவேன். இன்னைக்கு நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னா இது உயிரோடு நிற்கிறது கர்த்தர் கொடுத்த ஒரு கிருபை இது. ஹல்லேலூயா. பொதுவாகவே இந்த சினிமா பீப்புள் அப்படின்னாலே வெளியில், அதாவது நம்ம ரட்சிக்கப்பட்டவங்களும் சரி, கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஏதோ ஒரு ஏலியனேட்டடாக தெரியுறாங்க. எல்லாம் சினிமாக்காரங்கன்னா ஒரு பாவப்பட்ட உலகம் மாதிரி அப்படி பார்க்கறது. அப்படி தயவுசெய்து பார்க்காதீங்க. ஏன்னா நாங்கள் 2005 என்னோட கொக்கி திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பிரதர் மோகன் சி லாசரஸ், ஏசி விடுவிக்கிறார் ஸ்தாபகர், என்னோட கொக்கி திரைப்படத்தை சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்டில் பார்த்துட்டு யாரோ ஒரு கிறிஸ்துவ சகோதரர் இந்த சினிமாக்குள்ளே இருக்காருன்ட்டு என்னை பிடிச்சு, பிரதர் ஆண்டவர் என்னோட பேசியிருக்காரு, இந்த மீடியா பீப்புள்ஸ்க்காக ஒரு ஜெப கூட்டம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னார். எங்களால் முடிஞ்சதை நான் ஐக்கியப்படுத்தி இந்த ஜெப கூட்டத்தை 2006 நாங்கள் ஆரம்பித்தோம். எவ்ரி செகண்ட் சண்டே, மாதம் எவ்ரி செகண்ட் சண்டே விஜயா பார்க் ஹோட்டலில் ஒரு முதல் ப்ரேயர் மீட்டிங்கில் 140 பேரில் ஆரம்பித்தோம். எல்லாம் லைட் மேன்ஸ், மேக்கப் மேன்ஸு, கேமரா அசிஸ்டன்ஸ், இப்படின்னு ஆரம்பித்த ஒரு ஜெப கூட்டம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 550 பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க, 6வது வருடமாக. ஸோ கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதாவது இவங்களை பார்த்து நான் பாவி, நீ குற்றவாளின்னு சொல்ற தகுதி யாருக்குமே கிடையாது. இதை சொல்லணும் என்று என்னை அழுத்தமாக சொல்கிறார் ஆவியானவர். ஏன்னா ஆண்டவரே இந்த பூமி முழுவதும் பாவத்தால் நிரப்பப்பட்டு இருக்கும்போது இந்த பூமியை ரட்சிப்பதற்காக இறைமகனாக வந்தவர் ஒரு கூட்டமாக சேர்ந்து வேசியை கல்லெறிந்து வரப்போ கூட அவர்கிட்ட நின்னோன ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, உங்கள பாவம் செய்யாதவன் முதல் கல்லை எடுத்து எரியட்டும்ன்றாரு. எல்லாம் கல்லை கீழே போட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அந்த பெண்ணை பாட்டு கூட சொல்றாரு, அந்த விபச்சாரியை பார்த்து மகளேன்னு தான் சொல்றாரு, போ இனி பாவம் செய்யாதன்றார். ஸோ அவ்வளோ பெரிய கடவுள், ஒரு கர்த்தர், அவரே யாருமே குற்றவாளியோ ஒரு தவறான நபராகவோ பார்க்காதப்ப நமக்கு எந்த தகுதியுமே கிடையாது அடுத்தவங்களை குற்றவாளியா பார்க்கறதுக்கு. அதே மாதிரிதான் இந்த சினிமா மக்கள், ஒரு சினிமா போஸ்டரோ ஒரு தவறான ஒரு விஷயமோ ஒரு தொலைக்காட்சியில் தெரியறப்ப அந்த குறிப்பிட்ட நபரோட பெயரை வைத்து தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. இது நான் ஒரு ரெக்வஸ்டாவே எல்லா இடத்துலையும் நான் வச்சுட்டு வரேன். அவங்கள பார்த்து விலகி முகம் சுளித்து போகிறத விட அந்த குறிப்பிட்ட நபரை வைத்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், அவங்க ரட்சிக்கப்படணுன்றதுக்காக நாங்கள் ஒரு கூட்டமே நடத்திட்டு இருக்கோம். ஸோ உங்களோட ஹெல்ப்பும் எனக்கு அதிகமாக தேவைப்படுது. ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பிரபு சாலமன், இந்த மைனா திரைப்படம், மாபெரும் வெற்றி, இதெல்லாம் என் ஆண்டவரை நான் முழுமையாக பற்றி அவருக்காக உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கிடைத்த ஒரு பெரிய பரிசு இது. நான் 1993 என்னோட உதவி இயக்குனராக ஒரு சினிமாவில் ஜாயின் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணோம். நான் அப்படி திருமணத்துக்கு பிறகு நான் அப்படி ஜாயின் பண்ணேன். நான் ஒரு ஆர்சி சமூகத்தை சேர்ந்தவன், ரோமன் கத்தாலிக்க சமூகத்தை சேர்ந்தவன். ஒரு தீவிர மாதா பக்தனாக என்னுடைய வாழ்க்கை இருந்துச்சு. நான் என்ன மாதிரி ஒரு அதாவது காலேஜ் படிக்கிற கூட வருஷம் அந்த செப்டம்பர் 8க்காக நான் மொட்டை அடிப்பேன். வாசல்லேருந்து கெபி வரைக்கும் நான் மெழுகுவத்தியை பிடிச்சிக்கிட்டு முழங்காலில் நடந்து போவேன். நான்
அப்படி ஒரு தீவிரமான ஒரு மாதா பக்தனாக இருந்த நான் ரொம்ப வியாக்கியானங்கள் பேசுவேன். நான் வந்து ரொம்ப விதண்டாவாதம்லாம் பேசுவேன். நான் என் மனைவி ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த வார்த்தை கூட எனக்கு என்னன்னே தெரியாது. நான் வீட்டுக்கு வரப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபும் எங்கள் மாமியாரும் பார்த்தா ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. எனக்கு ஒரு சில சமயம் ரொம்ப இரிட்டேஷனாகவே இருக்கும். என்னடா இவங்க எந்த நேரமும் அயலையா அது இதுன்னு கத்திக்கிட்டு இருக்காங்கன்னு இப்படி தான் இருக்கும் ஒழிய ஆத்மார்த்தமாக அது மேலே ஒரு ஈடுபாடோ ஒரு இதே வராது. ஏன்னா நான் ஒரு உலகத்தானாக இருந்து ரொம்ப முற்போக்கு சிந்தனையாக தொலைநோக்கு பார்வையோடு இந்த மதம் இந்த விஷயங்கள் இதெல்லாம் அப்படியெல்லாம் என்ன அப்படின்னு இதெல்லாம் நாம் கண்டுபிடிச்சது தான் இப்படிலாம் எனக்கு எனக்குள்ள ஒரு சிந்தனைகள்லாம் இருக்கும். நான் தூரமாகவே இருந்து இதெல்லாம் பார்ப்பேன். என் ஒய்ஃப் அடிக்கடி சொல்லுவாங்க, ரெகுலராக நம்ம சர்ச் போகலாங்க வாங்க போ. நான் சொல்லுவேன், விட்டுரு நீன்னு, நான் வருவேன், எனக்கு தெரியும் அப்படின்னு நான். எனக்கு ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப போக் பண்ணி சொன்னாங்கன்னா நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா தான் அது நடக்கும், இப்படி பண்ணீங்கன்னா தான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்குன்றப்ப எனக்கு ரொம்ப இதாக இருக்கும். என்னை விட அப்படின்னு தான் நான் போயிட்டு இருப்பேன் நான். ஸோ எனக்கு பெரிய ஈடுபாடு கிடையாது. 93 என்னோட ஒரு உதவி இயக்குனர் வாழ்க்கை அப்படியே போச்சு. 95 பார்த்தீங்கன்னா 96 காதல் கோட்டை என்ற படம், அதில் வந்து அகத்தியன் அவர்களுக்கு நான் கோ டைரக்டராக ஒர்க் பண்ண. அப்புறம் கோகுலத்தில் சீதை. என் வாழ்க்கை ஜாலியாக போயிட்டு இருக்கு. நான் ஒரு பக்கா உலகத்தான். இப்போ பாண்டிச்சேரின்னு எனக்கு அப்போல்லாம் வந்து 96 பாண்டிச்சேரினாலே வேற சிந்தனை. இதே கோகுலத்தில் சீதை திரைப்படத்துக்கு நாங்கள் இங்கே வந்தப்ப காலையிலேருந்து நான் வந்து முழு நேரம் ஒரு குடிகாரனாக தான் என்னுடைய வாழ்க்கை இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், ரொம்ப சந்தோஷமா. நான் யாருக்குமே துரோகம் பண்ணல, குடிச்சா அதான் தப்பா இப்படிலாம் நான் பேசிட்டு இருந்த ஒரு கேரக்டர். இன்னைக்கு பாண்டிச்சேரிக்குள்ள நுழையிறப்ப எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவர் என்னை பெருசா கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முற்போக்கா நான் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாம குடிக்கிறது. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25 பான் பராக் போடுவேன், மாணிக் சந்து போடுவேன், 420 பீடா போடுவேன். என் வாழ்க்கை இப்படி ஜாலியாக இருப்பேன் போவேன். இந்த ஒய்ஃப் அடிக்கடி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லுவாங்க, ஏன் இப்படி குடிக்கிறீங்க, அப்படி போறீங்கன்னு. எனக்கு தெரியும் விட்டுறேன். நான் ராத்திரி நேரங்களில் ஜெபிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். நான் இப்போ எனக்கு தெரியுது அந்த ஜெபம்லாம் எந்த அளவுக்கு வந்து கடவுள் என்னை தொடர்றதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு. ஸோ நான் இப்படியே போயிட்டு இருந்துக்கு என்னோட லைஃப். 99 என்னோட முதல் திரைப்படம் கண்ணோடு காண்பதெல்லாம் அர்ஜுன் சொனாலி பிந்திரை வச்சு டைரக்ட் பண்ணேன். அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் கன்னட திரைப்படம் இளையராஜா அவர்கள் இசையில் நான் ஒரு திரைப்படம் பண்ணேன், ரவிச்சந்திரன் ஹீரோவை வச்சு. இப்போ 2001 அப்புறம் 2002 பார்த்தீங்கன்னா கிங் என்ற திரைப்படம் விக்ரம் ஸ்னேகா வச்சு டைரக்ட் பண்ணேன். ஸோ அப்படியே போயிட்டு இருக்குது, ஹாப்பியாக இருக்கும். அப்படியே போகிறேன் வரேன். ஆனால் பெரிய வெற்றிகள் இல்லை, அப்படியே போயிட்டு இருக்கு. ஆனால் கிங் திரைப்படம் நல்ல பேர் எனக்கு வாங்கி கொடுத்துச்சு. தமிழக அரசு விருதெல்லாம் வாங்கினேன். ஆனால் என் வாழ்க்கையில் வந்து அது ஒரு பெரிய வெற்றி படமாக இல்லாமல் இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட பேங்க் பேலன்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிச்சு என் லைஃப்ல. சினிமாவில் வந்து 1ஆம் தேதி ஆனால் எல்லாருக்கும் சம்பளம் கிடைச்சாராது. நீங்கள் வெற்றியாளனாக இருக்கும் வரை, நீங்கள் ஒரு பெயர் புகழோடு இருக்கும் வரை தான் உங்களுக்கு எல்லாமே அங்கே கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லைஃப்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் குறைய ஆரம்பிச்சோன்னா ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. என்னடா அது, ஏன்னா எனக்கு 2 பசங்க. அப்போ என் பையன் வந்து எனக்கு தெரிஞ்சு 96 வந்து ஒரு 4-5 வயசு. அப்போ மகள் பிறக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபியர் வருது. ஏன்னா பணம் குறையுது, ஏன்னா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. ஒரு எண்டில் ஒரு ரிலீஸ் ஆகி கிங் ரிலீஸ் ஆகி ஒரு 6 மாசத்துல சுத்தமரமா என்கிட்ட பேங்க் பேலன்ஸ் கம்மியாயிடுச்சு. ஒரு வீடு மாத்துறேன். அதுக்கப்புறம் ஒரு வீடு மாற்றி அந்த வீட்டுக்கு வந்து அட்வான்ஸ் எல்லாம் பரட்டி கொடுத்துட்டு என் லைஃப் அப்படியே போகுது. நான் வாய்ப்புகளுக்காக திருப்பியும் தேட ஆரம்பிக்கிறேன். ஒரு திருப்பியும் காலையில எந்திரிச்சோன்னே ஒரு பயம் வருது, என்ன இது ஒரு வெற்றிடம் ஆயிட்டே வருதுன்றப்ப என் மனைவி சரியாக இந்த நேரத்தில் என்னை அதை பயன்படுத்திக்கிட்டு எங்களோட பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்பயாவது தயவுசெய்து வந்து நீங்க வந்து ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கங்க. நீங்க முழுசா, நான் எனக்கு தெரியும் ஆண்டவரை பத்தி தெரியும், பட் நான் எல்லாருமே அதுதான் செஞ்சிடறாங்க. ஒரு பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறது பெருசு இல்லை. ரசிக்கப்பட்டோன்னா உடனே நான் ரசிக்கப்பட்டோன்னா நீங்க முழுமையை அடைஞ்சிடுறது இல்லை லைஃப்ல, அதான் உண்மை. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட டே டு டே லைஃப்ல நீங்க அதை எப்படி கிரியையில பயன்படுத்துறீங்களோ அப்பதான் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதமே கிடைக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் தெரியாது. அவங்க சரி ப்ரேயர் பண்ணுங்க, நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், வாங்க சர்ச்சுக்கு வாங்க ரெகுலரா அப்படின்றப்ப சரி செஞ்சுதான் பார்ப்போமே அப்படின்னு உண்மையிலுமே அப்படியே மெல்ல நகர ஆரம்பித்தேன். இந்த வேதத்தை, ஆண்டவருடைய வசனங்களை நான் படிக்க ஆரம்பித்தேன். மெதுவாக ஆண்டவரிடம் நான் நெருங்கி அந்த 2003ஆம் ஆண்டு நெருங்கி போகிறேன். மெதுவா என்கிட்ட இருக்கிற எல்லா கெட்ட பழக்கங்களும் என்னை விட்டு வெளியே போக ஆரம்பிக்குது. என்னோட குடி, என்னுடைய பான் பராக் பழக்கங்கள் எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் தெரிஞ்சிச்சு, ஆண்டவர் வந்து எவ்வளவு பரிசுத்த தேவன் என்பது. எனக்குள்ள இருக்கிற இந்த அசிங்கங்களை களைந்து போட்டதுனால அவர்தான் பரிசுத்த தேவன் என்பதை நான் புரிந்து கொண்டேன்.